இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 3 நண்பர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு தாங்க. கூடா நட்பு கேடு தரும்னு எல்லாருக்கும் தெரியுங்க. ஆனால் ஒரு உன்னதமான நட்பு கூட கேடு தருமான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவோங்க. ஒரு அழகான நட்பு இவர்களுடைய வாழ்க்கையை அளிக்கும்னு இவங்களுக்கு தெரியாதுங்க. அப்படி என்ன இவர்களோட வாழ்க்கையில் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். இவங்களை பற்றி சொல்லணும்னா இதில் சரண்யாங்கிற பொண்ணு மட்டும்தாங்க வசதியான பொண்ணு. மற்ற 2 பேருமே கஷ்டப்படுற குடும்பங்க. ஜோதியோட அப்பா மதுவுக்கு ரொம்ப அடிமையானவருங்க. இதனாலேயே அவங்க அம்மாவும் கொஞ்சம் நாளா இறந்துடுறாங்க. இந்த பெண் அவங்களோட பாட்டியோட அரவணைப்புல தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அடுத்ததா பிரபாவை பற்றி சொல்லணும்னா இவங்க வீட்டில் 4 பொண்ணுங்க. பிரபா வீட்டுக்கு பொண்ணு. சரியான வருமானம் இல்லாதனால இவங்க குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இதில் இவங்க 2 பேருக்குமே அன்புங்கிற ஒன்று இவங்க குடும்பத்தில் இல்லாமையே போயிருக்குங்க. இவங்க 3 பேருமே பள்ளியில இருந்து நட்பாக தாங்க இருந்திருக்காங்க. 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 3 பேருமே டிப்ளமோவில் போய் சேர்ந்துருக்காங்க. அங்கே இவங்க 3 பேருமே நல்ல மார்க் எடுத்தனால ஸ்காலர்ஷிப்பில் தாங்க இவங்க படிப்புமே தொடர்ந்துருக்கு. சரண்யாக்கு இவங்க மேலே அளவு கடந்த அன்புங்க. இவங்க எப்போல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அந்த சமயத்தில் இவங்க தாங்க நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. இப்படி இருக்க ஒரு கட்டத்தில் ஜோதி மற்றும் பிரபா வீட்டில் அதிக பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்குங்க. 2 பேருமே ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்காங்க. மன உளைச்சலுக்கே ஆளாகியிருக்காங்க. இதை இவங்களோட படிப்புமே ரொம்ப பாதிச்சிருக்கு. அப்போதாங்க 2 பேருமே ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க. இது தன் தோழியான சரண்யா கிட்டேயுமே போய் சொல்கிறாங்க. அப்படி அவங்க எடுத்திருக்க முடிவு தற்கொலை தாங்க. இதை கேட்ட சரண்யா அவங்களுக்கு புத்திமதி சொல்லாமல், நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையே எனக்கும் தேவையில்லை, நம்ம 3 பேருமே சாகலான்னு சொல்லியிருக்காங்க. அறியாத வயசில் இவங்களுக்கு சரியான புரிதல் இல்லாமல் 3 பேருமே ஒரு தவறான முடிவு எடுத்திருக்காங்கங்க. அந்த சமயத்தில் சரண்யாவுக்கு ஒரு குழப்பம் வருதுங்க. உயிரோடு இருக்கும்போது ஒன்றா இருக்க நம்ம இறந்த பின்பும் ஒன்றா இருக்க முடியுமான்னு. இறந்த பின்புமே நம்ம 3 பேருமே பிரியக்கூடாதுன்னு சரண்யா நினச்சிருக்காங்கங்க. இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பெண்ணோட நட்பு எவ்வளோ ஆழமாக இருந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் 3 பேர் சேர்ந்து நெட்டில் இதை பற்றி தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஒரு மந்திரவாதியுமே இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மந்திரவாதிகிட்ட தான் மனசில் இருக்கிறத இவங்க 3 பேரும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மந்திரவாதி முதல்ல யோசித்தாலும் இவங்க கொடுக்குற காசுக்கு ஆசைப்பட்டு சரின்னு சொல்லிடுறாருங்க. இவங்க 3 பேரையுமே ஒன்றா உட்கார சொல்லிட்டு பூஜை செய்ய ஆரம்பிக்கிறாருங்க. அப்புறம் அவங்க 3 பேரோட உள்ளங்கையிலையுமே கத்தியால் கிழிக்கிறாரு. இவங்க 3 பேர்த்தோட ரத்தத்தையும் ஒரு பானையில் வாங்கி வச்சுக்கிறாருங்க. வாங்கி வச்சதுக்கப்புறம் 3 பேர் கையையும் ஒன்றா பிடிக்க சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அது என்னன்னா, இறந்த பின்பும் எங்கள் ஆத்மா ஒன்றா தான் இருக்கணும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்க 3 பேருமே செய்கிறாங்கங்க. இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக அந்த மந்திரவாதி இவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த விஷயத்த நீங்கள் மறக்காமல் செய்யணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டுறாருங்க. இவங்க 3 பேருமே அன்றைக்கி இரவே யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியே வராங்கங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு கட்டிட வேலை நடந்துட்டு இருக்க இடத்துல, அதாவது வாட்ச்மேன் அந்த இடத்துல இல்லாத சமயத்தில் இவங்க 3 பேருமே மேலே போயிருக்காங்க. அந்த மேலே உச்சியிலேருந்து 3 பேருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே விழுகலான்னு நினைக்கும் போது 2 பேருக்குமே மரண பயம் வந்துடுதுங்க. அதாவது ஜோதி பிரபாவுக்கும் விழுகிறத நினச்சி பயம் வந்துடுதுங்க. ஆனால் இது எதுவுமே அறியாத அந்த சரண்யா மட்டும் கீழே விழுந்துடுறாங்க. சரண்யா விழுந்ததை பார்த்த 2 பேருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுதுங்க. அவசரப்பட்டு நம்ம சரண்யாவை விட்டுட்டுமேன்னு சொல்லி அழுகுறாங்க. 2 பேருமே கீழே போய் பார்க்கும்போது அங்கே சரண்யா உயிரோடு இல்லைங்க. இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்தால் போலீஸ் நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு 2 பேருமே அங்கேருந்து அழுதுகிட்டே போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் தாங்க அவங்களோட அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியுது. அவங்க 2 பேரும் அழுகிற அந்த அழுகை அந்த ஊர் மக்களையும் ரொம்ப கவலையடைய வச்சிருச்சுங்க. இவங்க 2 பேரும் எதுவும் நடக்காத மாதிரி தாங்க சரண்யா வீட்டுக்கு வராங்க. அங்கே அவங்க அம்மா இவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு, என் பொண்ணு உங்ககிட்ட தான் நல்லா பேசுவா, அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா, அவள் ஏதாவது உங்ககிட்ட சொன்னாலான்னு கேட்குறாங்க. அந்த சமயத்தில் போலீஸுமே அங்கே வருது. போலீஸுமே இவங்க 2 பேர்த்திட்டையுமே கேட்குறாங்க, நீங்கள் 2 பேரும் தானே சரண்யாவுக்கு ரொம்ப க்ளோஸு, ஏதாவது பிரச்சனையா, உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. 2 பேருமே பயத்தில் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவன் நல்லா தான் இருந்தா, திடீர்னு ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. போலீஸுமே சரி இப்போ நீங்கள் போங்க, எங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நான் உங்களை கூப்பிட்டு விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போயிடுறாருங்க. இந்த நிகழ்வில் பிரபாவை விட ஜோதி தாங்க ரொம்ப பயத்தில் இருந்திருக்காங்க. அடுத்த நாள் இரவு ஜோதியும் பாட்டியும் தூங்கிட்டு இருந்திருக்க சமயம் கதவை யாரோ தட்டுற மாதிரி இருந்திருக்குங்க. இந்த பொண்ணும் அப்பா தான் வந்திருப்பாருன்னு நினச்சிட்டு கதவை திறக்க போயிருக்காங்க. ஆனால் வெளியில் யாருமே இல்லைங்க. ஜோதி தூங்கிடுறாங்க. மறுபடியும் கதவு தட்டுற சத்தம் அந்த பொண்ணுக்கு கேட்குதுங்க.
ஆனால் இந்த முறை ஆக்ரோஷமாக கதவு தட்டினா எப்படி இருக்குமோ அப்படி கேட்குதுங்க. ஜோதி பயத்திலேயே யாருன்னு கேட்குறாங்க உள்ளே இருந்துக்கிட்டே. அப்போ வெளியே ஒரு குரல் மட்டும் கேட்குதுங்க. என்னை உள்ளவான்னு கூப்பிட மாட்டியா, நான் யாருன்னு உனக்கு தெரியலையான்னு கேட்குது. இதை கேட்ட உடனே ஜோதிக்கு உடல் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா அது சரண்யாவோட குரல் தாங்க. உடனே தான் பாட்டியை எழுப்பி யாரோ வெளியே கூப்பிடுறாங்க, யாருன்னு போய் பாருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பாட்டியுமே வெளியே போய் பார்க்கும்போது அங்கே அந்த பெண்ணோட அப்பா தாங்க இருந்திருக்காரு. அவங்க பாட்டியுமே உங்கள் அப்பா இன்றைக்கும் குடிச்சிட்டு தான் வந்திருக்காங்க, வெளியே வாசப்படியிலே படுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோதிக்கு நடக்கிறது எதுவுமே சரியாக படலைங்க. அப்போ திடீர்னு ஜோதியோட உள்ளங்கையில் பயங்கரமாக வலி ஏற்பட்டிருக்கு. அதாவது ஜோதிக்கு கை கிழிச்சாங்களே அந்த இடத்துலங்க. எங்கள் பாட்டிக்கிட்ட சொன்னால் நம்ம மாட்டிப்போமோன்னு நினச்சிட்டு அந்த வலியோடையே அவங்க தூங்கியிருக்காங்கங்க. அடுத்த நாள் பிரபா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே ஜோதி சொல்கிறாங்க. அதுக்கு பிரபா சொல்கிறாங்க, இதெல்லாம் உன்னோட பிரம்மை, நீ பயந்து என்னையும் பயமுறுத்தாத, இதில் இருந்து தயவு செஞ்சு வெளியே வா, இது ஒன்றும் நம்ம வேணும்னே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் பிரபா பின்னாடி சரண்யா நிற்கிற மாதிரி ஜோதிக்கு தெரிஞ்சிருக்குங்க. பிரபா உன் பின்னாடி சரண்யா நிற்கிறான்னு சொல்கிறாங்க. பிரபா திரும்பி பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லைங்க. உடனே ஜோதிக்கிட்டே இது உன்னுடைய கற்பனை, நம்ம ஃப்ரெண்ட் நம்ம மேலே உயிரே வச்சுருந்தா கண்டிப்பாக அவள் இப்படியெல்லாம் செய்ய மாட்டான்னு பிரபாகிட்ட சொல்கிறாங்க. ஜோதியும் சரி நீ போ, நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்காங்க. அந்த சமயத்தில் மறுபடியும் அவங்க உள்ளங்கையில் பயங்கர வலி ஏற்பட்டிருக்கு. அப்போது அங்கே ஒரு குரல் கேட்குதுங்க. நான் மட்டும் இங்கே தனியாக இருந்து கஷ்டப்படுறேன், நீயும் சீக்கிரமாக வா, உனக்காக நான் காத்துட்ருக்கேன்னு ஒரு குரல் கேட்குது. பயத்துலேயே அங்கேருந்து ஓடி வந்து பிரபா கிட்ட மறுபடியும் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நம்ம தப்பு பண்ணிட்டோம் பிரபா, கண்டிப்பாக அவன் நம்மளை கொன்னுடுவான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பிரபா, அப்பனா நானும் தானே சாகணும், உனக்கு நடக்கிற மாதிரி ஏன் எனக்கு நடக்க மாட்டேதுன்னு கேட்குறாங்க. உடனே ஜோதியோ இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலங்க. அவங்களுமே எந்த இடத்துல எதுவுமே பேசாமல் வீட்டுக்கு போயிடுறாங்க. இதை கேட்ட பிரபா, அப்படின்னா நானும் தானே சாகணும், உனக்கும் நடந்த மாதிரி தானே எனக்கும் நடக்கணும், ஏன் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இதெல்லாம் உன்னோட கற்பனை, தயவு செஞ்சு நீ பயப்படாதுன்னு சொல்லி உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே ஜோதிக்கும் தெரியலங்க. வேறு வழியே இல்லாமல் ஜோதியும் வீட்டுக்கு போயிடுறாங்க. என்னதான் பிரபா வந்து ஆறுதல் சொல்லியிருந்தாலுமே உள்ளுக்குள்ளே ஜோதிக்கு கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே தாங்க இருந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய டைம் அவங்கள சரண்யா பயமுறுத்திருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தை பிரபா கிட்ட சொல்லும் போது பிரபா அதை ஏற்றுக்கவே இல்லைங்க. ஏன்னா பிரபாவுக்கு அப்படி ஒரு நிகழ்வு எதுவுமே நடக்கலை. ஜோதி ஏதோ பயந்துருக்கா, அந்த பயத்தில் தான் அப்படி உளறிட்டு இருக்கான்னு பிரபாவுமே நினச்சிருக்காங்க. இப்படி இருக்க சரியா சரண்யா இறந்து 7வது நாள் வருதுங்க. அந்த சமயத்தில் தான் ஜோதிக்கு ஒரு பயங்கரமான சம்பவமே நடக்குதுங்க. ஜோதி அவங்க வீட்டில் அன்றைக்கி நைட்டு தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போது ஜோதிக்கு சரண்யா இவங்களை கூப்பிட்ற மாதிரி எழுந்திருக்குங்க. பயத்தில் இவங்க பார்க்கும்போது சரியா இவங்க ஃபேனுக்கு மேலே சரண்யா இருந்திருக்காங்க. உனக்கான டைம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு சரியா ஜோதி மேலே சரண்யா விழ வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ஜோதி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தாங்க தெரியுது இது கனவுன்னு. இதுக்கப்புறமும் நம்ம இந்த வீட்டில் இருந்தோன்னா நம்ம உண்மையாலுமே இறந்துடுவோன்னு ரொம்ப அந்த டைமில் ஜோதி பயந்துருக்காங்க. அங்கேருந்து ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு வேகமாக வெளியே ஓடி வந்துடுறாங்க. வெளியே வந்தவங்க பிரபாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. பிரபாவும் இந்த டைமில் நீ இப்படி பண்ணுறது சரியில்லை, நீ வீட்டுக்கு போய் எதாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளோ பேசியுமே ஜோதி வந்து ஒத்துக்கலைங்க. இதுக்கப்புறமும் இருந்தால் நான் செத்துருவேன், நான் செத்தா உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு ஜோதி கேட்குறாங்க. சரி வேறு வழியே இல்லாமல் நீ வா, நான் அம்மாகிட்ட ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாவுமே சொல்கிறாங்க. பயத்தில் பிரபா கிட்ட பேசிகிட்டே வந்து ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல ஜோதி மாட்டிக்கிறாங்க. அந்த சமயத்தில் நமக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களான்னு காத்துட்டு இருந்த சமயம் அந்த வழியாக ஒரு இளைஞர் பைக்கில் வராரு. அந்த இளைஞரை நிப்பாட்டி தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க, இங்கே இருந்தால் நான் செத்துருவேன், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த இளைஞரை என்ன நடந்ததுன்னே தெரியாமல் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. இப்போ சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டில் மட்டும் என்னை விட்டுருங்கன்னு சொல்லி அழுகுறாங்க. அந்த இளைஞருமே சரி இவங்க பயத்தில் இருக்காங்க, இவங்கள வீட்டில் விட்டுட்டு நம்ம எதாக இருந்தாலும் பேசிக்கலான்னு 2 பேருமே பைக்கில் போகிறாங்க. பைக்கில் போயிட்டு இருந்த சமயம் சரண்யாவை நடு வழியில் ஜோதி பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு பயங்கரமாக பயம் வந்துடுது. தயவு செஞ்சு ஸ்பீடாக போங்க அப்படின்னு வந்து அந்த இளைஞர்கிட்ட சொல்கிறாங்க. இளைஞருமே வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாமல் போயிட்டு இருந்த சமயம் பிரபாவோட சால் வண்டி சக்கரத்தில் மாட்டிக்குது. மாட்டின உடனே அவங்க நிலை தடிமாறி கீழே விழுந்துடுறாங்க. நிலை தடிமாறி விழுந்த அவங்க உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் ஒரு காக்கா கூட வரலங்க. உயிருக்கு போராடிக்கிட்டே அவங்களோட உயிருமே போயிடுதுங்க. ஜோதி இறந்த சில மணி நேரம் கழிச்சு அந்த வழியாக வந்து ஒருத்தர் தாங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. போலீஸுமே வந்து பார்க்குறாங்க. ஆனால் அங்கே வந்து பார்க்கும்போது அந்த பெண் மட்டும்தாங்க இருந்திருக்காங்க. அதாவது ஜோதி மட்டும்தான் இறந்த நிலையில் இருக்காங்க.
மற்றபடி அங்கே பைக் இருந்ததுக்கோ அந்த இளைஞர் இருந்ததுக்கோ எந்த ஒரு அறிகுறியுமே அங்கே இல்லைங்க. இவங்களுக்கு பயங்கர குழப்பமாயிருச்சுங்க. இந்த விஷயம் பிரபாவுக்குமே தெரியுதுங்க. ஜோதி இறந்ததுக்கப்புறம் தாங்க போலீஸ்க்கு இன்னுமே சந்தேகம் அதிகமாகிருக்கு. இதை பற்றி நம்ம தீவிரமாக விசாரிக்கணுன்ட்டு அவங்களும் தீவிரமாக விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ காலேஜில் அவங்க விசாரிக்கும் போது எல்லாருமே ஒரே மாதிரி தாங்க சொன்னாங்க. 3 பேருமே எப்பயுமே ஒற்றுமையாக தான் இருப்பாங்க. இவங்களுக்குள்ள சண்டைங்கிற ஒன்றே வராது. ஆனால் எப்போ சரண்யா இறந்தாலோ அதுலேருந்து ஜோதியோட நடவடிக்கைகளில் நிறைய மாற்றம் ஏற்பட்டுச்சு. யார் கூடயும் பேசாமல் யாரோ இவங்களை துரத்துற மாதிரியும் இவங்களை யாரோ பயமுறுத்துகிற மாதிரியுமே அவங்களோட முகபாவனை இருந்ததாக எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இதை போலீஸ்மே நோட் பண்ணிக்கிச்சுங்க. அப்போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் 2 பேத்துக்குமே ஒரே விஷயம் ஒத்து போயிருக்குங்க. அது என்னன்னா இவங்களோட உள்ளங்கையில் ஏற்பட்ட காயந்தாங்க. இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக பிரபாக்கு தெரிஞ்சிருக்கும். இதை கண்டிப்பாக நம்ம பிரபாக்கிட்ட விசாரிக்கணும்னு போலீஸுமே முடிவு பண்ணுதுங்க. அந்த சமயத்தில் இது வரைக்கும் பயப்படாத பிரபா ஜோதி இறந்த பிறகு தன்னையுமே அறியாமல் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வந்திருக்குங்க. ஜோதி சொன்னதை நம்பாமல் நம்ம அவளை விட்டுட்டோம், அவளை நம்ம எப்படியாவது காப்பாற்றிருக்கணும்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. ஒருவேளை சரண்யா நம்மளையும் கொண்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு பயம் வருதுங்க. அப்படி இருக்க போலீஸுமே இவங்க வீட்டுக்கு வராங்க. வந்து உன்னோட உள்ளங்கையை காட்டுமான்னு பிரபா கிட்ட கேட்குறாங்க. பிரபா பயந்துக்கிட்டே போலீஸ்கிட்ட கையை கட்டுறாங்க. ஒருவேளை இவங்க எல்லாத்துக்குமே எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ட்டு. அந்த போலீஸ்காரர் நினச்ச மாதிரியே பிரபாவோட கையிலையுமே அந்த காயம் இருந்திருக்குங்க. இந்த காயம் உனக்கு எப்படி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு போலீஸ் கேட்குறாருங்க. இப்போ நம்ம உண்மையை சொன்னோன்னா கண்டிப்பாக மாட்டிப்போம். அதுக்குன்னு நம்மளால் நடந்த உண்மையும் சொல்ல முடியாது. அதனால் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்க உண்மையை திரிச்சு சொல்கிறாங்க, இவங்களை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக. அப்படி என்ன பிரபா சொல்கிறாங்கன்னா, சரண்யா ஒரு நாள் எங்ககிட்ட வந்து நம்ம 3 பேரும் எப்பயுமே பிரியக்கூடாது, நமக்குள்ளே எந்த காலகட்டத்துலேயுமே சண்டையுமே வரக்கூடாது, அப்படி இருக்கணும்னா நம்ம 3 பேரோட ரத்தத்தையும் ஒன்றா சேர்க்கணும்னு சொல்லி எங்கள் கையை கிழிச்சி அதுக்கப்புறம் அந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு வந்து பிரபா சொல்கிறாங்க. இந்த விஷயத்த போலீஸுமே நம்பி சரி எங்களுக்கு மறுபடியும் தேவைப்பட்டால் உங்களை விசாரிக்கிறோன்னு சொல்லி போயிட்டாங்க. அந்த இரவே பிரபாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. பேசுகிறது ஒரு ஆண் தாங்க பேசினார். உன்னோட நண்பர்கள் எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும், அவங்க கொலைக்கு நீயும் காரணம்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாருங்க. இதை கேட்டு பிரபா ரொம்பவுமே பயந்துடுறாங்க. தயவு செஞ்சு இது யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, சொன்னால் என்னோடய வாழ்க்கையே போயிருன்னு சொல்லி அழுகுறாங்க. இதிலேருந்து நீ காப்பாற்றிக்கணுன்னா நான் சொல்கிற இடத்துக்கு நீ வரணும்னு சொல்லி ஒரு அட்ரஸுமே சொல்கிறாருங்க. பிரபாவுமே வீட்டில் யாருக்குமே தெரியாமல் அந்த ஆண் சொன்ன இடத்துக்கு இவங்களுமே போகிறாங்க. அந்த இடம் இவங்களுக்கு ஒரு புது இடமா இருந்திருக்குங்க. சுற்றியுமே இருட்டாக தான் இருந்திருக்கு. அப்போ பிரபா சொல்கிறாங்க, நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அந்த சமயத்தில் பிரபா பின்னாடி சரண்யா நின்றுட்டு இருந்திருக்காங்க. உன்னோட ஆத்மா இல்லாமல் எங்கள் 2 பேருக்குமே முக்தி கிடைக்காது, நீ சீக்கிரம் எங்கள் கூட வா, அப்போ தான் நம்ம 3 பேரும் ஒற்றுமையாக இருக்க முடியும்னு சரண்யா சொல்லியிருக்காங்க. சரண்யா இறந்ததுக்கப்புறம் முதல் தடவையாக பிரபா அப்போ தாங்க பார்க்குறாங்க. பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. சுற்றியுமே ஆள் நடமாட்டமே இல்லை. அப்போ தான் உங்களுக்கு தெரியுது நம்மளை கூப்பிட்டது ஒரு ஆண் கிடையாது, சரண்யா தான் அப்படின்னு. பயத்தில் அங்கேருந்து ஓடிடுறாங்க. இதே மாதிரி பல முறை சரண்யா அவங்கள பயமுறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. தனியாக தண்ணி குடிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு அவ்வளோ பயமாக இருந்திருக்கு. கண்ணாடியில் பார்க்கும்போது கூட இவங்க முகத்துக்கு பதிலாக சரண்யாவோட முகம் தாங்க தெரிஞ்சிருக்கு. பாதி மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமைக்கே வந்து பிரபா போயிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். அவங்க வீட்லேயுமே யாருக்குமே பிரபா ஏன் அப்படி நடந்துக்கிறான்னு தெரியலங்க. எவ்வளவோ முயற்சி செஞ்சுமே பிரபா ஒரு பயத்திலே இருந்திருக்காங்க. அவங்க காலேஜில் பிரபாவோட நடவடிக்கைகள்லாம் பார்த்து லெக்சரர் ஒருத்தர் உங்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு பிரபா கிட்ட பேசுகிறாங்க. என்னதான் உனக்கு பிரச்சனை, உங்கள் 3 பேருக்குமே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது, இந்த விஷயத்த நீ சொன்னால் மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும், இல்லைனா அவங்க 2 பேரும் எப்படி இறந்தாங்களோ அதே மாதிரி தான் நீயும் இறந்து போவ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டு பிரபா ரொம்பவுமே பயந்துடுறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையுமே லெக்சர்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டு லெக்சரருக்கு கோவம் தாங்க வந்தது. இவ்வளோ பெரிய மூட நம்பிக்கையான விஷயத்தை நீங்கள் நம்பி பண்ணியிருக்கீங்களே, இதில் அநியாயமாக 2 உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க. சரி நீ இதை பற்றியும் கவலைப்படாத, நீ வீட்லேயே இரு, நீ காலேஜுக்கு கூட வராத, நான் இதை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இதுக்கான முடிவோடு நான் உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த லெக்சரருமே போயிருக்காருங்க. இது வரைக்கும் யாருமே உதவி செய்யாமல் இருந்த பிரபாவுக்கு லெக்சரர் உதவி செய்கிறாங்கன்னு கேட்ட உடனே சரண்யாவுக்கு இன்னுமே கோபம் அதிகமாகுதுங்க. பிரபாவை இன்னுமே ரொம்ப பயமுறுத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்படி இருக்க பிரபா பயத்திலே ஒரு நாள் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அவங்க வீட்டில் பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்குதுங்க. இவங்க எந்திரிச்சு பார்க்குறாங்க. வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டு தாங்க இருக்காங்க. இவங்களுக்கு மட்டும்தான் முழிப்பு வந்திருக்கு. எல்லாத்தையுமே எழுப்பிடுறாங்க. ஆனால் யாருக்குமே எந்த ஒரு அசைவுமே இல்லைங்க. என்ன பண்ணுறதுன்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க. மறுபடியும் இவங்க பயத்திலே போய் தூங்கிடுறாங்க.
மறுபடியும் அந்த பயங்கரமான சத்தம் கேட்குதுங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லைங்க. இதே மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த வீட்டில் ஒரு இடி விழுந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான சத்தம் தாங்க. இவங்களால அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியலைங்க. இவங்க பயத்தில் அங்கேருந்து எந்திரிச்சு ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்தவங்க கடைசியாக எங்கே நின்னாங்கன்னு பார்த்தாங்கன்னா, சரண்யா இறந்த இடத்துல தாங்க நின்றுட்டு இருந்திருக்காங்க. பிரபாவுக்கு ஒன்றுமே புரியலைங்க. அவசரப்பட்டு நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோமோன்னு நினச்சி அவங்க ரொம்ப அழுகுறாங்க. இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கலான்னு போகும்போது அவங்களால அந்த இடத்த விட்டு அசைய முடியலைங்க. இவங்களையுமே மீறி இவங்க அந்த கட்டிடத்துக்கு மேலே போயிடுறாங்க. இவங்களுக்கு ஒரே பயங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நம்மளோட உயிர் போயிடும், நம்மளை யாரும் காப்பாற்ற வர மாட்டாங்கன்னு ரொம்ப அழுகுறாங்கங்க. அந்த சமயத்தில் பிரபா ரொம்ப கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுரு சரண்யா, நாங்கள் எதை தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், நான் வேணும்னே உன்னை தள்ளிவிடலை, நீயே தான் தெரியாமல் விழுந்த, நான் கூப்பிட்றதுக்குள்ளே நீ விழுந்துட்ட, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடும்னு ரொம்ப கதறி அழுகுறாங்க. ஆனால் அந்த கதறால் எதுவுமே சரண்யா கேட்கலங்க. ஒவ்வொரு அடியாக சரண்யா நெருங்க பின்னாடியே போயிட்டு இருக்காங்க பிரபா. பின்னாடி இன்னொரு 3 அடி மட்டும்தான் அங்கே இருக்குது. 3 அடி தாண்டிட்டு அவங்க கீழே தான் கண்டிப்பாக விழுவாங்க. பயத்துலேயே அழுகுறாங்க, கெஞ்சுறாங்க. ஆனால் சரண்யா என்ன பண்ணியுமே வேலைக்கு ஆகலைங்க. அவங்களுக்கு இன்னும் கோவம் தாங்க அதிகமாகிட்டே இருந்துச்சு. சரியா கீழே விழ போகிற சமயத்தில் சரண்யா பிரபாவோட கையை பிடிச்சிடுறாங்க. பிரபா, தயவு செஞ்சு என்னை காப்பாற்று, தயவு செஞ்சு என்னை கொன்னுடாத சரண்யா, நம்ம எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் கொஞ்சமாவது யோசிச்சு பாரு, நான் பண்ணது தப்பு தான், நீ அதுக்காக தயவு செஞ்சு இந்த சாகர தண்டனை மட்டும் எனக்கு கொடுத்துறாதுன்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க. பிரபா கீழே விழ போகிற சமயத்தில் சரியாக சரண்யா அவங்களோட கையை பிடிச்சிக்கிட்டாங்கங்க. அப்போ பிரபா மறுபடியுமே கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு எனக்கு ஒரு வாழ்க்கை கொடு, உன்கிட்ட நான் கெஞ்சுறேன், நான் பண்ணது தப்பு தான், அதுக்கான தண்டனையை ஒரு சாவு மூலிமா எனக்கு கொடுக்காதுன்னு அவங்க ரொம்ப அழுகுறாங்க. சரண்யா கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருந்திருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து, சரி உன்னை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் தாங்க பிரபாவுக்கு உயிரே வந்துச்சு. அன்றைக்கி இரவு பிரபா அவங்க வீட்டுக்கு போகவே இல்லைங்க. காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது தான் பிரபா வீட்டில் இல்லைங்கிற விஷயமே தெரியுது. இவங்க போலீஸ்க்குமே தகவல் சொல்லிட்டு இவங்களுமே தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தேடி கடைசியாக கண்டுபிடிச்ச இடந்தாங்க சரண்யா இறந்த இடத்துல தான் பிரபாவும் இருந்திருக்காங்க. அதாவது எங்கே அவங்க கரெக்டாக கீழே விழுந்தாங்களோ அதே இடத்துல பிரபா இருந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் போய் பிரபா கிட்ட போகும்போது பிரபாவை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. ஏன்னா பிரபா ஒரு பித்து பிடிச்சவங்க போல அந்த இடத்துல இருந்திருக்காங்க. பிரபாவுக்கு தங்க குடும்பத்தை கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியலைங்க. எவ்வளவோ அவங்க கூப்பிட்டுமே அவங்க ஏதோ ஒரு பித்து பிடிச்ச மாதிரியே இருந்திருக்காங்க. பிரபாவை உடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டில் போலீஸுமே அவங்கள விசாரிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட பதில் எதுவுமே சரியாக இல்லைங்க. சொல்லப்போனால் அவங்க போலீஸ்க்கு பதிலே சொல்லாமல் தாங்க இருந்திருக்காங்க. போலீஸ் இதை இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது, ஒருவேளை இவங்க நடிக்கிறாங்களோன்னு கூட உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுங்க. இவங்கள செக் பண்ணி பார்க்கும்போது தாங்க தெரியுது இவங்க சுத்தமாக மனநலம் பாதிக்கப்பட்டு போயிட்டாங்கன்னு. ஒரு வாரமாக வீட்டில் வச்சு பார்த்துமே எந்த ஒரு முயற்சியுமே தெரியலைங்க. கடைசியாக அந்த பெண்ணை மனநல காப்பகத்தில் தாங்க சேர்த்துனாங்க. இந்த விஷயம்லாம் லெக்சரருக்கு தெரியுங்க. அந்த லெக்சரர் போலீஸ்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க. இவங்க எடுத்த ஒரு தவறான முடிவால் 3 பேரோட வாழ்க்கையுமே சீரழிஞ்சு போயிடுச்சுன்னு தாங்க சொல்லுவேன். இவங்க எடுத்த ஒரு தவறான முடிவால் 3 பேரோட வாழ்க்கையுமே இப்போ இல்லாமல் போயிடுச்சுங்க. 2 பேரோட உயிர் அநியாயமாக போயிடுச்சு. ஒரு பெண்ணோட வாழ்க்கை மனநல காப்பகத்திலே போயிடுச்சுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி எந்த ஒரு தவறான முடிவுமே எடுக்காதீங்க. இதில் யார் மேலே தப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரண்யா மேலே தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவங்க 2 பேர்த்து மேலே தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.